ஹை டு ஆல், நான் உங்கள் நண்பன் விக்னேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம நிறைய எஸ்கே ஃபேன்ஸ் வந்து எஸ்கே பற்றி அடுத்து ஏதாச்சும் அப்டேட் இருக்கா, அவர் 25வது படம் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு, அதை பற்றி ஏதாவது அப்டேட் இருக்கா, நிறைய ஃபேன்ஸ் வந்து ஆல் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த அப்டேட் பெரிய அப்டேட் அப்படின்னு சொல்ல மாட்டேன். அந்த படத்தை பற்றி அப்டேட் இல்லை, இது வந்து காமனாக எஸ்கே பற்றி ஒரு சின்ன அப்டேட்டு. என்னன்னு பார்த்தோம்னா நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும், தெரியாமே இருக்கும். அண்ட் இந்த அப்டேட் மூலமாக நான் இன்னும் நிறைய விஷயத்த வந்து ரெக்டிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம அருண் விஜய் சார் இருக்கார்ல, அவர் வந்து வனகன் அப்படி சொல்லி அந்த பாலா டேரக்டர் இருக்கார்ல, டேரக்டர் பாலா இருக்கார்ல, ஒரு தமிழ் சினிமாலே வந்து ஒன் ஆஃப் த ஃபேமஸ் டேரக்டர் நம்ம சொல்லலாம். அவர் எடுக்கிற படமே வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக மைன்யூட்டாக சூப்பராக எடுப்பார். ஆனால் ரொம்ப செட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். ஆனால் அவர் ரொம்ப சூப்பரான ஒரு டேலண்டட் டேரக்டர் நம்ம சொல்லலாம். அவர் போட படம் இருக்குல்ல, அருண் விஜய் சார் வச்சு அந்த படத்தோட ஒரு ஒரு மீட்டிங் மாதிரி வச்சுருந்தாங்க காமனாக. அதில் வந்து நம்ம வந்து சூர்யா சாரையும் கூப்பிட்ருக்காங்க, நம்ம சிவகார்த்திக் அண்ணனாவே கூப்பிட்ருக்காங்க. காமனாக வந்து எஸ்கேக்கும் அருண் விஜய் சாருக்கும் வந்து சண்டை, இந்த மாதிரி நிறைய விஷயத்தை வந்து நிறைய சோஷியல் மீடியாவில் போட்டுட்டு இருந்தாங்க. இந்த பிக்கெலாம் பாருங்கள். இப்போ இந்த அடுத்த ஒரு பிக்கும் பாருங்கள். இந்த பிக்கெல்லாம் பார்க்கும்போது நம்ம நிறைய இடத்துல ரூமர்ஸ்லாம் கிளப்பி விட்டுட்டு இருந்தாங்களே, இந்த மாதிரி எஸ்கேக்கும் அருண் விஜய் சாருக்கும் சண்டை பிரச்சனை, அவர் ரெண்டும் மோதிக்கிட்டாங்க, பிரச்சனை கண்டுக்க மாட்டாங்க, சண்டை போடுவாங்க அப்படின்னு நிறைய விஷயத்த சொல்லிட்டு இருந்த நிறைய ரூமர்ஸ் பரப்பிட்டு இருந்த ஆட்களுக்கு இந்த ஃபோட்டோஸ் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இருக்கும். அவங்க ரெண்டும் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் ஃப்ரெண்டாக இருக்காங்க. பிகாஸ் எஸ்கே சார் வந்து அருண் விஜய் சார் ஒரு படத்தை ஏதோ ஒரு படத்துக்கு வந்து எனக்கு தெரில, படம் பேர் தெரில, சம்திங் டீசரோ ஏதோ சம்திங் வந்து ரிலீஸ் பண்ணார். அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் இருந்துச்சு. ஆனாலும் வந்து நிறைய பேர் வந்து பின்னர் ரூமர்ஸை கிளப்பிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அவரோட படத்தை ஒரு ப்ரொமோஷனுக்கு வந்து நம்ம எஸ்கே கூப்பிட்டுருக்காங்க. அது பார்க்கும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. அண்டு ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற மாதிரி தெரியுது. அவங்க பேசுகிற விஷயமாகட்டும் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப 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 ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கே காமனாக தெரியுது. அண்ட் இதுலேருந்து நம்ம வீடியோ வந்து முடிக்க போகிறோம். எஸ்கே பற்றி இந்த அப்டேட் ரொம்ப சின்ன அப்டேட் எஸ்கே ஃபேன்ஸுக்கு. கண்டிப்பாக அடுத்து ஒரு அப்டேட் வந்துச்சுன்னா நம்ம சேனலில் போடுறேன். அது வரைக்கும் பை டு ஆல்.